வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் வந்து மீடியாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படின்னா ஐஷு அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ரட் இருக்குது. அவங்க அதுக்கு ஒரு அப்பாலஜி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாலஜி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது கம்மியாச்சு. இப்போ என்னென்னா அந்த மீடியாவை யூஸ் பண்ணி நார்மலாக இனிமேல் இந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அதுக்கு தகுந்த மாதிரியாக இதுவுமே ஒரு பிஆர். இது எப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு. இந்த மீடியாவை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு நல்லெண்ணத்தை பெறணும், அப்படி ஒரு குட்வில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. முதல்ல அவங்க அப்பா தனியாக பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஐஷுவும் அவங்க அம்மாவும் பேட்டி கொடுக்குறாங்க. கடைசியாக ஐஷு பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி கடைசியில் ஐஷு பேசுகிறாங்க. அப்படி ஒரு இன்டர்வியூ. அதுக்கு வந்து 2 பார்ட்டு வேறு. அதோட முதல் பார்ட்டு போட்டிருக்காங்க. தாரா தான் அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ. அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்க, ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். எடுத்தோடனே பிரதீப் ரெட் கார்டை பற்றி தான் கேட்குறாங்க. அதுக்கு ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்ட் இருந்தது. வெளியில் வந்தும் டெய்லி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். வெளியில் வந்து நான் லோவாக இருந்தப்போ அவர் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மச்சான், நீ சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே நடந்த விஷயங்கள், அது வந்து எல்லாரும் உரிமை குரல் தூக்குனது, ரெட் கார்டு கொடுத்தது, அந்த இதில் நான் ஏன் கையை தூக்கியிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் பிரதீப் வந்து எந்த இதையுமே வந்து நான் பண்ணலைன்னு அவர் சொல்லலை, நான் பண்ணேன்னு தான் அவர் சொன்னார். அதை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை, அவர் பண்ண தவறுகளை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு. ஒன்று பிரதீப் தவறே பண்ணலை, அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க பிரதீப் வந்து தப்பு தாங்க பண்ணார், நான் தூக்குனது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்னென்னா ஒரு மாதிரி குழப்பமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவர் வந்து நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அவர் பண்ண தவறுகளெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அது ரெட் கார்டு அளவுக்கு போயிருக்க வேண்டாம், விஜய்க்கு கொடுத்த மாதிரி எல்லோ கார்டோட நிப்பாட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு 8 பேர் சேர்ந்து இவங்களுக்கு உரிமை குரல் எதுக்கு தூக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியும். முதல் வாரத்திலே சொல்லி தான் உரிமை குரல் கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்ந்து உரிமை குரல் தூக்குவாங்களாம். எல்லாரும் சேர்ந்து கண்ணுக்கு முன்னாடி ரெட் கார்டு இருக்கிறப்ப ரெட் கார்டு எடுத்து தூக்குவாங்களாம். அதுக்கப்புறம் ஐயோ ரெட் கார்டு வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம். ஏங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரே ஒரு கார்டு தாங்க இருக்குது, ரெட் கார்டு தான் இருக்குது. ரெட் கார்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னா வேண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா வேண்டாம், ஆமாம் வேணும் அப்படின்னா அதே தானே நீங்கள் இப்போயும் சொல்லணும். அவர் தவறு பண்ணார், ரெட் கார்டு தூக்கணும்னு சொல்லணும். இப்போ வெளியில் வந்து பார்த்தேன் அது அன்ட்ரூவாக இருக்குது, ஆனாலும் அவர் என்ன ரெட் கார்டு அளவுக்கு போயிருக்க வேண்டாம், விஜய்க்கு கொடுத்த மாதிரி எல்லோ கார்டோட நிப்பாட்டியிருக்கலான்னு சொல்கிறது வந்து ஒரு மாதிரி குழப்பமான ஒரு பதிலாக இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும். பிரதீப் பண்ணது தப்பு, ஆமாங்க அவர் கொடுத்தது கரெக்டு, ஆமாங்க நான் கொடுத்தேன், இல்லை பிரதீப் பண்ணது ரைட்டு, நான் ரெட் கார்டு கொடுக்கல, இப்போ நான் கொடுத்தது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்க சொல்கிறது வந்து ஒரு மாதிரி குழப்பமான பதிலாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதீப்புக்கு கோபம் இருக்குது சட்டன் சில ஆட்கள் மேலே, என் மேலே கோபம் இல்லை, நீ தானே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நாங்கள் டெய்லி பேசுகிறோம், அடிக்கடி ஃபோனில் பேசுகிறோங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரேப்போ இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் விசித்ரா அண்டு யுகேந்திரன் அவங்களுக்கு சாரி கேட்டது, இந்த லெட்டரில் அவங்க எழுதின லெட்டரில் மக்களுக்கு சாரி கேட்டது, அவருக்கு சாரி கேட்டது, அவங்க குடும்பத்துக்கு சாரி கேட்டது. முதல்ல விசித்ரா அண்டு யுகேந்திரன் 2 பேருமே நீ ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நிறையா டிப்ஸு கொடுத்தாங்க, நான் தான் அதை ஒழுங்காக கேட்கல, அதனால சாரி கேட்டேன். இவங்க விசித்ராவோட செருப்பை கூட உதஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லாதப்ப இவங்க உதஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், புள்ளிக்கு கூட சேர்ந்து. அந்த அளவில் தான் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமாக இவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப டவுன் ஆனது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூசி மொழிகி மை ரேப்போ வித் சர்டன் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. மை ரேப்போ வித் சர்டன் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது இவங்களும் நிக்சனும் பழகினதை தான் அவங்க அப்படி பூசி மொழிகி சொல்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, நிக்சனோட இவங்க வந்து க்ளோஸாக இருந்தது, எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றுனது, அது வந்து அவங்க ஃபேமிலியே நாட் ஹாப்பி, அதனாலேயே அவங்கள எப்படியாவது வெளியில் கூட்டு வரணும்னு நினச்சாங்க. அவங்க அப்பா கூட பிரதீப்பிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பார், நீங்கள் ஒயில்டு கார்டில் உள்ள ஒரு வேளை போனீங்கன்னா என் பொண்ணை காப்பாற்றுங்கன்னு கேட்டிருப்பார். அதுதான் காரணம். அர்ச்சனாவோட அவங்களுக்கு ஏற்பட்ட சண்டை,
அது தொடர்பாக அவங்க பேசுகிறாங்க. அர்ச்சனாவுக்கு வந்து மன்னிப்பு கேட்டது, அவங்களோட போட்ட சண்டை, ஒரு கட்டத்தில் அர்ச்சனா ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அர்ச்சனாவுக்கு எனக்கு ஒரு பாண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அர்ச்சனா வந்து என் மேலே ஒரு கன்சர்னோடு இருந்தாங்க. அந்த சண்டையை வந்து நான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டே டு டே ஃபைட் மாதிரி தான் நினச்சேன். அது வெளியில் வந்து இவ்வளோ பெருசாக பேசப்பட்டது. வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அது எனக்கு நான் இவ்வளோ கோவப்பட்டோமேனு சிரித்தேன். பட் வந்து அதுக்கு தான் நான் அர்ச்சனாவுக்கு வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ரீல் போட்டேன். அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு நிறையா பேஜஸில் போட்டாங்க. நானும் எதிர்பார்த்தேன் அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்கன்னு. நான் உடனே அந்த ரீல் பண்ணி போட்டேன். அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு. என்னோடய ஃபோனில் பேசினாங்க. ஷீ இஸ் ஸோ ஸ்வீட், அர்ச்சனா ரொம்ப ஸ்வீட்டு, ஊட்டிக்கு வரேன் உன்னை பார்க்குறேன்லாம் சொன்னாங்க. ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா டிப்ஸும் கொடுத்தாங்க. என்னை வந்து வீட்டில் முதல்ல எனக்கு வந்து ஒரு டேக் கொடுத்தது, ஒரு நேம் கொடுத்தது வந்து அர்ச்சனா தான். என்னை நெஃபர்டிட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. நெஃபர்டிட்டி அப்படின்னா ஒரு ஈஜிப்ட் குயின், ஒரு எகிப்து நாட்டு ராணி, அந்த 18th செஞ்சுரியில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ராணி மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு டேக் நேம் கொடுத்தாங்களாம் இவங்களுக்கு, ஐஷுக்கு. ஸோ அதை அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ அர்ச்சனா ஜெயிச்சது இவங்களுக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்லிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தா அடுத்தாப்பில் ஒன்று சொல்கிறாங்க. அது நமக்கு இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துது. என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு கேங்குங்கிறதே ஒன்று கிடையாது. இந்த புள்ளி கேங்குன்னு சொல்கிறாங்க, அப்படி கேங்கே கிடையாது. நான் தனி, மாயா தனி, பூர்ணிமா தனி, நிக்சன் தனி. அதான் நிக்சன் பேரை சொல்லலை, எல்லாருக்குமே தனித்தனி ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க எல்லாருமே ஒன்றா பிளான் பண்ணி ஒன்றா ஓட்டு போட்டு ஒன்றா, அதாவது இவங்க ஒன்றா சேர்ந்து பேசுகிறதுனாலேயே இவங்களை நம்ம கேங்குன்னு சொல்லலை. இவங்க ஒன்றா சேர்ந்து முடிவுகளை எடுக்கிறதுனால தான் இவங்களை நம்ம கேங்குங்கிறோம். நமக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறதுக்கும் 2 பேர் சேர்ந்து ஒன்றா முடிவெடுக்கிறதுக்கும் நம்ம ஒரு ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ஐஷோவை விட நல்லாவே தெரியும். நம்ம 7 சீசனாக பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சீசன்லேயும் யார் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கா, எல்லா கேமராவில் உள்ளதும் நமக்கு எடிட் பண்ணி காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஐஷு வந்து இங்கே கேங்கே இல்லைன்னு சொல்கிறது பச்சை பொய். ஒருவேளை அவங்க சொல்லலாம், உள்ளுக்குள்ளே நான் தப்பு பண்ணிட்டேங்க, இப்போ நான் அந்த கேங்கில் இல்லை, உள்ளுக்குள்ளே பண்ண தப்புக்கு தான் நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டேனே, இப்போ ஏன் என்ன இந்த கேங்கில் சேர்க்குறீங்கன்னு கேட்டிருந்தா ரைட்டு, இவங்க கரெக்டுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இப்போ வெளியில் வந்தும் மாயாலாம் கேங்கு கிடையாதுன்னு சொல்கிறது வந்து தப்பு. முழுக்க அது ஒரு கேங்காக செயல்பட்டது. அது வந்து டைட்டில் வின்னர் சரவண விக்ரமில் ஆரம்பித்து, அக்ஷயாவில் ஆரம்பித்து, அண்டா வர்மாவாகிய விஜய் வர்மாவில் ஆரம்பித்து, அனன்யாவில் ஆரம்பித்து எல்லாருமே அந்த கேங்கில் இருந்தாங்க. ஜோவிகாவோட அம்மா வனிதா விஜயகுமார் எல்லாருமே புள்ளி கேங்கில் இருந்தாங்க. அதனால் கேங் இல்லைன்னு சொல்கிறது பச்சை பொய். அதுக்கப்புறம் லைவா ஃபோன் கால் அப்படின்னு சொல்லி பிரதீப்புக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து செக்லூடடா, அவர் வந்து ஐசோலேட்டடா எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருக்காரு, அவர் ஃபோன் எல்லாம் எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ஃபோன் கால் ட்ரை பண்றாங்க. ஒருவேளை அடுத்த எபிசோட்ல வந்து பிரதீப்போட ஃபோன் பண்ணதை வந்து ஹைலைட்டா வச்சு பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது பேசினதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். ஸோ இது என்னன்னா ஒரு பிளான் பண்ணி கரெக்டா முதல்ல அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாரு, அதுக்கடுத்து அவங்களும் அவங்க அம்மாவும் பேட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தனியா பேட்டி கொடுக்குறாங்க. அடுத்த சீசன்ல அவங்க தங்கச்சி வருவாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இப்பவே அடுத்த சீசன்ல அவங்க தங்கச்சி வருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா இருக்கு. ஸோ கரெக்டா பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் சூப்பரா பிளான் பண்ணி பண்றது வந்து பிரமாதம். மீடியாவை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்றாங்க.